Al-Fatah Rahman அவர்கள் ஸலவாத்தின் சிறப்புகள் என்ற தலைப்பின் கீழ் உரையாற்றுவார். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على رسول الكريم. أما بعد، قال الله تعالى في القرآن العليم: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழ் அனைத்தும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சுத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், இங்க நல்ல மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் கொண்டாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். ஸலவாத்தினுடைய சிறப்புகள், அதிலும் குறிப்பாக நான் உங்கள் மத்தியில் கூறக்கூடியது ஸலாத்துன் நாரியாவுடைய சிறப்புகள். இப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் உங்களுக்கு நிறைவேறக்கூடியது இருக்குது. ஒரு காரியம் உங்களுக்கு நிறைவேற இருக்குன்னா அது இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில பல கஷ்டங்கள் இருக்கு. ஒரு கஷ்டம் மட்டும் உங்களை விட்டு தீரவே மாட்டேங்குது. அப்படின்னாலும் 4444 தடவை நீங்க நியத்து வச்சு அந்த ஸலாத்துன் நாரியா நீங்க ஓதுனீங்கன்னா கூடிய விரைவில் உங்களுடைய கஷ்டங்களும் உங்களுடைய தேவைகளும் பரிபூர்ணமாகும் என்பதாக அல் இமான் அல் ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஸலாத்துன் நாரியாவுடைய 6 பலன்கள் இருக்கிறது. அல்லாஹும்ம சல்லி ஸலாத்தன் காமிலத்தன் வசல்லிம் சலாமன் தாமன் அலா சையதினா முஹம்மதின் லி தன்ஹல் பில் உக்த் வதன்ஃபரஜ் பிஹில் குர்ப் وتقضى العوائج وتنال بالرغائب وحسن الخواتم ويستسل الغمام بوجه الكريم وعلى آله وصحبه في كل لمحة ونفس بعد كل معلوم இல்லத். ஸலாத்துனுடைய கிதாப் யூசுப் மாலிட்ட கேட்டுக்காங்க, ஆஃபீஸ் ரூமில் இருக்கும், நீங்கள் கேட்டு வாங்கி இது பண்ணிக்கலாம். அதோடைய 6 பலன்கள் இருக்கு. முதலாவது பலன் என்னன்னா, நீங்கள் தினந்தோறும் உங்களுடைய ஃபர்லு தொழுகைக்கு பின்னாடி 11 தடவை ஓதுறீங்கன்னா அதனுடைய சிறப்பு. நீங்க ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பின்னாடி 11 தடவை ஓதுறீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஸ்க்ல எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. உங்களுடைய பரக்கத்து ஏற்படும், உங்களுடைய வீட்டுகள்ல பரக்கத்து ஏற்படும், உங்களுடைய செல்வங்கள் அதிகப்படுத்தப்படும். 2வது பலன், அதே நீங்க தினமும் டெய்லியும் 1 நாள் 2 நாள் ஓதாம தொடர்படியாக நீங்க டெய்லியும் ஓதிட்டு வந்தீங்கன்னா சுபு தொழுகை பின்னாடி 41 தடவை நீங்க ஸலாத்துன் நாரியா ஓதுனீங்கன்னா உங்களுடைய தேவைகள் அனைத்துமே பரிபூர்ணமாகும். அது மட்டுமல்ல, அதே நீங்க டெய்லியுமே தொடர்புடைய சும்மா 1 தடவை 2 தடவை அப்படி ஸலாத்துன் நாரியா நீங்க டெய்லியும் ஓதிட்டே வந்தாலும் உங்களுடைய தேவைகளோட அதிகமான தேவைகளும் பரிபூர்ணமாகும். அது மட்டுமல்ல, முர்சலான நபிமார்கள் கணக்குப்படி 313 தடவை நீங்க ஸலாத்துன் நாரியா நீங்க ஓதுறீங்க ஒரு நாளைக்கு. தொடர்ந்து 313 தடவை நீங்க ஸலாத்துன் நாரியா ஓதுனீங்கன்னா நீங்க ஞான ரகசியங்களை அறிந்து கொள்வீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அது முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த ஸலாத்துன் நாரியா ஓதுவது மூலமாக. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சிறப்பு இருக்குன்னா அது ஸலாத்துன் நாரியாவுக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாம ஸலாத்துன் நாரியா நீங்க எந்த அளவுக்கு ஓதுவீங்களோ அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய இணக்கத்துக்கு நீங்க ஏற்பதாக இருப்பீங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அன்பை நீங்க பெறுவீங்க இருக்க அதிகமாக. அது ஓதி நிறைய பேர் அதோடைய பலன்களை அடைஞ்சிருக்காங்க. சாதாரணமான விஷயம் இல்லை. ஸலாத்துன் நாரியா சிறப்பு மிகப்பெரியது. நான் உங்கள்ட்ட சொல்லணும், நீங்க ஓதுனதுக்காக இல்லை, நீங்க ஓதி பாருங்க. நீங்க அதோடைய பலன் தெரிஞ்சீங்கன்னா நீங்க அதை விட மாட்டீங்க. ஒருக்கா நீங்க சுவைச்சிட்டீங்கன்னா அதை சுவைக்காம இருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸலவாத்துனா அது ஸலாத்துன் நாரியா தான். ஸலாத்துன் நாரியா நீங்க டெய்லியுமே 11 தடவை ஓதுறீங்க. நீங்க தொழுகைக்கு பின்னாடி கூட ஓதல, சரி சும்மா நார்மலா 11 தடவை நீங்க ஸலாத்துன் நாரியா ஓதுறீங்க, டெய்லியுமே ஓதுனாலும் உங்களுடைய வீடுகளில் பரக்கத்து ஏற்படும். உங்களுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். உங்களுக்கு கஷ்டம் இருக்கு, மன கஷ்டம் இருக்கு, மன குழப்பம் இருக்குனாலும் அது நீங்கிடும். டெய்லி ஓதுங்க. தொடர்ந்து 1 வாரம் 2 வாரம் நீங்க ஓதி பாருங்களேன், உங்களுக்கே அதை பத்தி தெரியும். அதனுடைய சிறப்பே தனி. அதோடைய கிதாப் பத்தி நீங்க எடுத்து இன்னும் மேல அதிகமா படிக்கணும்னாலும் யூசுப் மாலிட்ட கேட்டீங்கன்னா அவங்க எடுத்து தருவாங்க, நீங்க படிங்க. சில வரக்கூடிய காலத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
நம்ம அனைவருக்கும் சலாத்தின் மீது ஒரு இஸ்கையும் ஒரு பிரியத்தையும் அதிகப்படுத்தி தருவானாக என்கிற துவாவுடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹித் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.